ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கான மினி விளாக் பார்த்துடலாமா? மார்னிங்கே பால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கே ஒரு கெஸ்ட்டு வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த சர்ப்ரைஸையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி செடியில் நிறையா மிளகாய் காய்ச்சிருக்குதுன்றதுனால அதை பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவர் தான் என்னோடய அசிஸ்டண்ட். மிளகாயை தவிர மற்ற எல்லாத்தையுமே பறித்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். தண்ணி வந்ததுக்கப்புறம் செடிக்கெலாம் தண்ணி விட்டாச்சு. இப்போ தான் அந்த வாழைக்கொலை வச்சுருக்கு. இந்த காய் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அத்திக்கான்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி காயாக இருக்கும் போது பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பழமாக மாறிடுச்சுன்னா அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். கடையில் இருக்க அத்திப்பழம்லாம் ஹைப்ரிட்ன்றதுனால எப்பயுமே வந்து சைஸ் பெருசாக தான் இருக்கும். இது சைஸ் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ப்ரான் செய்யலான்னு சொல்லிவிட்டு ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ப்ரான் கிரேவி தான் செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான பொருள்லாம் வந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. பூண்டெல்லாம் உரித்து அம்மாவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணிட்டேன். ப்ரான் கிரேவி எங்கள் அம்மா செஞ்சுட்டாங்க. நான் கேட்டேன் 65 மாதிரியே செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கான லஞ்ச் மெனு இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.